இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, நீங்க அதெல்லாம் வாங்க கூடாது அப்படின்னு. ஏங்க, இந்த இந்தியா கூட்டணி நான் சொன்னேன் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்தா கூட ஜனதா ஆட்சி மாதிரி 2.5 வருஷம் கூட இவங்க தாங்க மாட்டாங்க. பாஜகவோட காங்கிரஸ் கள்ள உறவு வச்சு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்றான். கம்யூனிஸ்ட் கள்ள வச்சு உறவு வச்சு பாஜக இது காங்கிரஸ்காரன் சொல்றான். ராஜீவ் காந்தி சொல்றாருங்க, யூ ஆர் பி டீம் ஆஃப் பிஜேபிங்கிறாருங்க கம்யூனிஸ்ட்ல பார்த்து. ஏயா இதெல்லாம் உங்களுக்கு அபத்தமா தெரியல? காங்கிரஸ் கட்சி சொல்றது உங்க ஆளுங்க, எங்க ஆளு உங்க கூட்டணியில வேணாலும் சொல்லட்டுங்க, என்ன சொல்லல. அவ்வளவுதான், நாங்க அப்படியே விட்டுட்டோம்னா நாங்க அதை வந்து அதோட இல்லைங்க, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தரக்கூடிய 370 ரத்து செஞ்சிருக்கு பாஜக, எதிர்த்தாங்க. நாங்க வந்தா கொண்டு வருவோம் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 370 மீட்போம் சொல்லவே இல்லை. எங்களுக்கு பொய் பேச தெரியாதுங்க. எல்லாம் இந்த RSS பாருங்க, மோடி மாதிரி வாயை திறந்தா உண்மையே வராது அந்த மனுஷனுக்கு. கேள்வி, தேசத்துக்கு செய்த நன்மைகள், இந்த தேசத்துக்காக உயிர் விட்ட இதெல்லாம் வந்து மறந்துட்டு பேசுறானுங்க இவனுங்க. வந்து அயோக்கிய பயிலுவ இந்த அயோக்கியங்களுக்கு அவங்களை பத்தி ஏங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு காமாட்சி ஐயா வந்து, இப்போ இந்தியா கூட்டணியில கடும் முற்று வந்து ஜாஸ்தியா இருக்கு மோதல்கள். குறிப்பா வந்து ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜா அவங்க வந்து நேற்று கடுமையான குற்றம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து RSS சங் பரிவாரை வந்து விமர்சிக்காம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு போறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் மீது. எப்படி பாக்குறீங்க? உங்க கூட்டணி கட்சிக்குள்ளே கடும் முற்று போக்கு வந்து தேர்தல் நடக்க இருக்க சூழ்நிலையில வந்து இப்போ வந்து இருக்கு. அதாவது நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, திரும்ப திரும்ப இந்த கேள்வியை தவிர்த்துட்டு வேற கேள்விக்கு போ. நாங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி முடிச்சாச்சு. இதுல எதுவும் இது இல்ல புடுங்கிறதுக்கு. அதனால அடுத்த கேள்வியை கேளு. அடுத்ததுக்கு போன்ற இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, நீங்க அதெல்லாம் வாங்க கூடாது அப்படின்னு. ஏங்க, இந்த இந்தியா கூட்டணி நான் சொன்னேன் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்தா கூட ஜனதா ஆட்சி மாதிரி 2.5 வருஷம் கூட இவங்க தாங்க மாட்டாங்க. உள் முரண்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப அந்த முரண்பாடுகள் தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அது வெளியே வரல. வந்துச்சா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வருது. என்ன கிளப்புறாங்க காங்கிரஸ்காரங்க? என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ வந்து எங்க மேல இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீ வந்து CBIயையும் EDயையும் இன்கம் டாக்ஸையும் பயன்படுத்துறீங்க, கடுமையா எங்க ஆட்கள் மேல ஏவி விடுறீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், பிரதமர், முதல்வர் பினராயி விஜயன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்ல நீங்க எந்த முனைப்பும் காட்டுறது இல்ல. அதை ஆற போட்டீங்க. உங்களுக்கு காங்கிரஸுக்கு இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பி டீம் அப்படி காங்கிரஸ் குற்றம் சுமத்துறாங்க இல்லையா? அப்ப பினராயி விஜயன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு பி டீம் கிடையாது, நாங்க வந்து காங்கிரஸை வந்து இந்த மாநிலத்துல எதிர்க்கிறோம், இந்திய அளவுல நாங்க அவங்களோட கூட்டணியில இருக்கிறோம். ஆனா எங்க மீது இந்த மாதிரி கடுமையான வாசகங்களை சொல்லக்கூடிய, விமர்சனங்களை வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதனுடைய முக்கிய தலைவர் அங்க போய் சேர்ந்துட்டாரு. என்ன அது மட்டும் பாஜக சேர்ந்தார் அவர். இன்னொன்னு என்ன தெரியுமா, ராகுல் காந்தி இங்க வந்து RSS பற்றியோ பாஜக பற்றி விமர்சனம் செய்யறதே இல்லை. காங்கிரஸ் தான் கடுமையா தாக்குறாரு, கம்யூனிஸ்ட்களை தான் கடுமையா தாக்குறாரு. அவர் வந்து பாஜகவோட சமரசம் ஆயிட்டாரு. அவர் பிடி யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களதான் பேச. ஆளுங்கட்சி இல்லாத ஒருத்தர் போய் என்னத்தான் பேச முடியும்? பேச முடியாது. ஆனா இருந்தாலும் பினராயி விஜயன் என்ன சொல்றாரு தெரியுமா, இங்க வந்து பிஜேபி நம்ம விமர்சிக்கணும்னா பிஜேபி நமக்கு இங்க இதை கொடுக்குறான், குடைச்சல குடுக்கறான் இல்லையா? எது கேரளால அவ்வளவு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சார் ஆரி பொங்கல் காட்டி என்னென்ன குடைச்சல் கொடுக்குறாருன்னு போய் ஒரு மாத நாளிதழ்ல நீங்க வாசிச்சாலே தெரிஞ்சு. அதை விடுங்க, அதை விடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணுது?
உத்தரப்பிரதேசத்தில் நிக்க முடியல, வடநாட்டுல எங்க என்ன ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி வர்றாரு வயநாட்டுக்கு வரு அப்படி கிண்டல் பண்றாரு ராகுல் காந்திய. அதே கிண்டலை தான் மோடி வைக்கிறாரு. அப்ப நீங்க ரெண்டும் ஒரே கிண்டல் தான் வைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு தெரியுமா பினராயி விஜயன், உங்க பார்ட்டி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க, நீ என்னமோ கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க போறேன்னு சொல்லி நீ பேசி திர்ற. உங்க பார்ட்டி என்னையெல்லாம் ஜெயில வச்சாங்க, நாங்க கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் எதிர்கொண்டோம், நாங்க எதிர்த்து நின்னோம். உனக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், உனக்கு பயப்பட மாட்டோம். இந்த பாஜகவுடைய இந்த ஏஜென்சிஸ்க்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், அது வேற ஆளை பாரு நீ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை மட்டும் பேசியிருந்தா நான் தப்பா நினைக்கல. யாரை இழுத்து பேசுறாங்க? பாஜகவை எதிர்த்து பேசுறான். இவன் சொல்றான் நீ அவனோட கூட்டுக்கிறான், அவன் சொல்றான் இல்ல நீ தான் அவனோட கூட்டுக்கிறான். அதான் பிரச்சனை சிக்கலுங்க. நீ உங்களுக்குள்ள தாக்கிட்டு அந்த வேற்றுமை பிறகு ஒற்றுமை அகில இந்திய அளவுல அதாவது பரவாயில்ல, அந்த மாநிலத்துல ஒருத்தர் தாக்கிறீங்கன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க பாஜக இழுக்கிறீங்க, எதிரியை வந்து 2 பேரும் இப்ப நல்லவனாக்குறீங்க சேர்ந்து, 2 பேருக்கு அவனோட கள்ள உறவு இருக்குன்னு சொல்றீங்க. இங்க என்ன சொன்னாரு உங்க முதல்வர், எடப்பாடிக்கு கள்ள உறவு இருக்குனாரு பாஜகவோட. இப்ப நீங்க அங்க 2 பேருமே சொல்றீங்க பாஜகவோட காங்கிரஸ் கள்ள உறவு வச்சு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்றான், கம்யூனிஸ்ட் கள்ள வச்சு உறவு வச்சு பாஜக இது காங்கிரஸ்காரன் சொல்றான். ராஜீவ் காந்தி சொன்னாருங்க யூ ஆர் பி டீம் ஆஃப் பிஜேபிங்கிறாருங்க கம்யூனிஸ்ட்ல பார்த்து. நீங்க பிஜேபியுடைய பி டீம் அவர் ராகுல் காந்தி பிஜேபியுடைய பி டீம்னா என்ன அர்த்தம்? அவங்களோட கை கொடுத்துட்டுல பிற அப்படி அகில இந்தியால ஒற்றுமை வரும் உங்களுக்குள்ள சண்டை போட்டு. அது மட்டும் இல்லைங்க, ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம் டைம்ஸ் கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு ஆங்கில செய்தி தொடர் ஊடகத்துக்கு. அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா அவரு, இந்த சனாதனம் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேச நாங்கள் கண்டிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மட்டும் இல்லையான்னு கேட்கிறேன், கண்டிக்கவும் பண்றோம், அதோடு நிக்க சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க. அவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ சொல்றாரு? தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச மறுநாள் சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? தமிழ்நாடு தேர்தல் நெருக்க ஒற்றுமை கூட்டணிக்கு வாக்குகள் வாங்கணும், காங்கிரஸ் அங்க இல்லாட்டி பனால் ஆயிடும். அது முதல் நாள் சொன்னா என்ன இருக்கும்? ஒரு பெரிய சர்ச்சை, காங்கிரஸுக்கு திமுக பெரிய சண்டை, குடும்ப சண்டை நடந்திருக்கும். அதனால பொறுத்து இருந்து மறுநாள் சொல்றாரு கரெக்டா தண்டிக்கணுங்கிறார். அப்ப காங்கிரஸ் மாநில முதல்வர் சொல்றாரு, தெலுங்கானா மாநில முதல்வர் உதயநிதி என்ன சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னதற்காக தண்டிக்கணுங்கிறார். அவர் என்ன சொல்லியிருந்தார் நல்லா இருந்துருக்குமா? அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது முடிவாகட்டும், நம்ம அதில் தலையிட வேணாம்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா அவர் அப்படி சொல்லல. ஏன் சொன்னாரு அதை பாருங்க. ஏன் சொன்னாரு? ஒரு நாள் பின்னாடி ஏன் சொன்னாருன்னா காரணம் சொல்லிச்சேன், இந்த தேர்தல் முடிவுக்கு காத்திருந்தார். ஏன் அன்னைக்கு சொன்னார்னா அடுத்து அங்க தேர்தல் வரப்போகுது, இதை கண்டிச்சாதான் அவருக்கு ஓட்டு விடும். திரு காமாட்சியா, காங்கிரஸ் கட்சி வந்து RSS கிளை கழகமாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, ஏயா இதெல்லாம் உங்களுக்கு அபத்தமா தெரியல? காங்கிரஸ் கட்சி சொல்றது உங்களுக்கு எங்கால உங்க கூட்டணியில எவன் வேணாலும் சொல்லட்டுங்க, என்ன சொல்லல, எவன் வேணாலும் பேசட்டும், பேசுறவன் பேசட்டும். தேர்தல் அறிக்கையில நம்ம வந்து CAA வந்து இவ்வளவு எதிர்த்தோம் காங்கிரஸ் உட்பட. ஆமா, தேர்தல் அறிக்கையில CAA சட்டம் ரத்து செய்யப்படும் காங்கிரஸ் அறிக்கையில் இருக்கா? CAA சட்டம் எதுக்கு ரத்து செய்யணும்? அதை மாடிஃபை பண்ணி உண்மை நிலையை தெரிஞ்சுதான் பண்ணணும், கேஸ் போடணுமே தவிர ஊங்கிறதுக்கெல்லாம் போய் பண்ணணும் அப்படி சொல்லலையா? நீங்க இப்ப சொல்றீங்களா? இதையும் சொல்லலையா அந்த அறிக்கையில? மோடி அரசு மீண்டும் வந்தாங்கன்னா அது அப்படியே வந்து மாத்திருவாங்கன்னு சொல்லி அச்சப்படக்கூடிய நீங்க அப்பட்டமா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய CAA சட்டத்தை நாங்க ரத்து செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ரத்து செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா? ரத்து செய்வோம் சொல்லல, செய்வோம் சொல்லலையே. அவ்வளவுதான், நாங்க அப்படியே விட்டுட்டோம்னா நாங்க அதை வந்து அதோட இல்லைங்க, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தரக்கூடிய 370 ரத்து செஞ்சிருக்கு பாஜக, எதிர்த்தாங்க. நாங்க வந்தா கொண்டு வருவோம் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? 370 மீட்போம் சொல்லவே இல்லை, சொல்லலைன்னா அதுல மாநில அந்தஸ்தை மட்டும் தான் மீட்போம். இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, பொறுத்து இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரத்து செய்தது கூட சட்டசபையோட ஒப்புதல் தேவைன்னு சொல்லி சட்டம். ஆனா இந்த பாஜக அரசு வந்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சு இப்ப இவங்க வந்து நாடாளுமன்றத்துல அப்படி ஒரு ஆக்ட பாஸ் பண்ணி 370 நீக்கிறாங்க. இது அப்பட்டமா வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஆனா நம்ம காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கொண்டு வரலையே. இங்க பாரு, எனக்கு இப்ப தனிப்பட்ட முறையில வந்து ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணதை நான் வரவேற்கிறேன்.
புரிஞ்சுக்கோ, தனிப்பட்ட முறையில. அரசியல் ரீதியானா அதை நான் எதுக்குறேன். திமுகவுடைய ஸ்டாண்டா பேசுறோம்னு சொன்னாக்க, நாங்க வந்து திமுகவுடைய ஸ்டாண்ட்ல ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணது நாங்க வரவேற்பு பண்ணாலும், அதே வேளையில வந்து அதே வேளையிலயும் அங்க வந்து இப்போ மாநில அந்தஸ்து கொடுத்து இப்ப எலெக்ஷன் நடத்தணும். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, நீங்க வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சும்போது 3 நிபந்தனை வச்சுக்கன்னு சொன்னீங்க. பொது சிவில் சட்டம், 370, பாபர் மசூதின்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு வெற்று அறிக்கை, வெற்று அளவு போல் தானா அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் காலத்துல இதெல்லாம் கொண்டு வரல. அவர் காலத்துல இது 3மே கொண்டு வரல, புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப என்ன சொல்றேன், ஆர்டிகல் 370 நீ கேன்சல் பண்ணிட்ட, போய் தொலையுது. ஆனா உடனடியாக மாநில டொமினியன் அந்தஸ்து மாத்தி மாநில அந்தஸ்து கொடுக்கணும். பாஜக மாநில அந்தஸ்து தருவோம் சொல்லி மாநில அந்தஸ்து தேர்தல் நடத்து, நீதிமன்றம் தேர்தல் நடத்துறதுக்கு தேதி முடிச்சாச்சு. தேதி நடத்தேன் நானு. தேர்தல் நடத்துறதுக்கு நாங்க மாநில அந்தஸ்து கொடுக்குறோம் சொல்லி பாஜக அரசு என்ன சொல்றான், தேர்தல் ஆகஸ்ட் 30க்குள்ள நடத்தணும் சொல்லிருக்கான், 51க்குள்ள நடத்தணும் சொல்லிருக்கான். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன இப்ப புதுசா மாநில அந்தஸ்து தர்றேன்னு சொல்ற? நீங்க ஏற்கனவே மாநில அந்தஸ்து தந்த டெல்லியை பத்தி என்ன சொல்றீங்க? டெல்லியில என்ன பிரச்சனை இருக்குது? அங்க ஒரு முழு அந்தஸ்து அந்த மாநிலத்துக்கு தரப்படல. காவல்துறை கட்டுப்பாடு அந்த மாநில அரசு கண்ட்ரோல்ல இல்ல. லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பேசுறோம்ல, அது அந்த மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அது அந்த லெப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்குது. இங்க அப்படி கிடையாது, இந்த கவர்னர் கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா அங்க மாநில அந்தஸ்து ஃபுல் ஸ்டேட் கூட்டு வேணுங்கிறதா கோரிக்கை. ஸ்டேட் கூட்டு மாநில அந்தஸ்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது டெல்லிக்கு. ஆனா நிலம் போலீஸ் இந்த ரெண்டையுமே வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கும் சொல்றாங்க. போலீஸுக்கு அவங்க மத்திய அரசு கண்ட்ரோல் போகும்போது இப்ப காங்கிரஸ் ஆதரவால, அது ஆம் ஆத்மிக்கு ஆதரவால ஓட்டு போட்டாங்க. ஈவன் மன்மோகன் சிங் கூட ராஜ்யசபால வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. யாருக்கு ஆதரவா? ஆம் ஆத்மிக்கு. கரெக்ட். இப்ப என்ன நீ சொல்ற, உன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்ற? நாங்க ஜெயிச்சோம். தேர்தல் அறிக்கையில என்ன சொன்ன? நீ சொல்லிருக்க அந்த 2 தவிர மற்ற அதிகாரம் தரப்படும். ஓஹோ, அந்த 2 தவிரதான் சொல்ற நீ. அதான் இருக்கு சார். அது ஹெட்குவார்ட்டர்ஸ் சார். பாஜக எதை வச்சிருக்கோம்? டெல்லி வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ்ல வந்து காவல்துறையும் அங்க இருக்க லேண்டையும் நீங்க தான் வச்சுக்கிருவீங்க. அவ்வளவுதான். அது பேர் என்ன இருக்கு? உங்களுக்கு பாஜக என்னங்க வித்தியாசம் இருக்கு? அப்படி இல்லைங்க. அவன் அப்பாயின்மெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே இவன் தான் பண்ணணும். லெப்டினன்ட் கவர்னர் தான் பண்ணணும். அவருக்கு அதிகாரம் கிடையாது. டிரான்ஸ்பர் போடுறது கூட அவருக்கு கெஜ்ரிவாலுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரங்கள்லாம் வழங்கப்படும். அவ்வளவுதான். அது எமர்ஜென்சி ரூலுங்க. அதெல்லாம் சேர்த்தான் பாத்துக்கலாம். காமாட்சியா இதே போல பிரதமர் இன்னொரு விமர்சனம் வச்சிருக்காரு, கடுமையான விமர்சனம். மன்மோகன் சிங்கை போல ஒரு கோழைத்தனமாக, ஒரு தைரியம் இல்லாத, மக்களவையில போட்டியிடாம மாநிலங்களவைக்கு போறாங்கன்னு சொல்லி சோனியா காந்தி மேடம் மேல ஒரு பகிரங்கமான ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு பிரதமர். தோல்வி பயம் வந்துருச்சு காங்கிரஸ்க்கு இப்பவே அப்படின்ற குறிப்பாக. இவருக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி பேசுறாரு. அந்த அம்மாவுடைய வயசு என்ன? அந்த வயசுல வந்து அவங்க போய் தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிக்கிறது வரணும். இந்த வயசினுடைய மூப்பின் அடிப்படையில தான் அதெல்லாம் எல்லாத்தையோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதியா. அந்த அம்மாவுக்கு வந்து வயசாயிடுச்சு, லேடிஸ் வந்து வயசாயிடுச்சு. அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்கிற அளவுக்கு முடியாது. அப்படி அதனால அவங்க வந்து போறாங்க. இது தலைவர்கள் சிறையில இருந்துகிட்டே போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆளு வந்து குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்தே ஜெயிச்சிருக்காரு. ஆமா சார். யாரு இல்லைன்னு சொன்ன முத்துராமலிங்கத்தை அவர் கூட அதெல்லாம் பிரச்சாரமே பண்ணாம பல தேர்தலுக்கு வயசு என்ன, இவங்க வயசு என்ன, எந்த வயசா இருந்தாலும் வயசு இவங்களுக்கு செல்வாக்கு இருந்தா ரேபரேலி தொகுதி அவங்கள சொந்தமா வளர்த்த பாருங்க. அங்க நின்று அமைதி மாதிரி வெளியே வராம இருக்காங்களா? எல்லா கூட்டத்திலையும் பேசுறாங்கல்ல. வந்து பாரு, இந்த நேரு குடும்பம் இந்த தேசத்துக்கு செய்த நன்மைகள், இந்த தேசத்துக்காக உயிர் விட்ட இதெல்லாம் வந்து மறந்துட்டு பேசுறானுங்க. இவனுங்க வந்து அயோக்கிய பயிலுவ. இந்த அயோக்கியங்களுக்கு அவங்கள பத்தி இந்திரா காந்தியா யாரு சுட்டான்? அதே மாதிரி பித்ரவாலா தான். யார் பித்ரவாலா? யாரு நாங்க தான் போய் அவனுக்கு அகாலிதளத்துக்கு எதிராக இந்திரா காந்தி தான்
பிந்திரன் வழக்கு பால் ஊட்டி சும்மா, வழக்கு ஆமா பால் ஊட்டு நல்ல வம்புக்கு பால் ஊட்டி கடிக்கத்தான் செய்யும் உங்களை. அதே மாதிரி ராஜீவ் காந்தியை கொண்டானுங்க. என்ன பண்ணாங்க? ஏன்னா, இலங்கைக்கு நீ அமைதி படைங்கிற ஒரு அக்கிரம படை அனுப்பிச்சு அங்க இருக்க பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அதனால நீங்க அராஜகம் வந்து செஞ்சீங்க. இதெல்லாம் வந்து அதனால உங்களுக்கு அந்த வந்துச்சு அந்த பாருங்க, இதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள். அதே மாதிரி அவங்க சொத்துக்களை எல்லாம் வந்து இந்த காங்கிரஸுக்கு தான் ஆரம்ப ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்லியில இருக்க பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து இதுக்கு அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. கட்சி கொடுக்கல, அரசாங்கத்துக்கே கொடுத்தாங்க. பிறகு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. யார் சொன்னா எடுத்துக்கிட்டாங்க? யாரெல்லாம் நாங்க யங் எடுத்துக்கிட்டோம். இந்தியன் கம்பெனிக்கு எவ்வளவு சொத்து வந்துச்சு? யார் சொத்து அது? ஏன் நிறைவான பார்வை பதிச்சிங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கு வயதாயிடுச்சு. மேலும் அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க டெல்லியில கூட அவங்க இருக்கக்கூடாது, வேற மாநிலத்துல அவங்க குடிபெயர்ந்ததெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து மாநிலங்களவையில போறதுல என்ன ஏன் கடுமையான விமர்சனம் பிரதமர் வைக்கிறாங்க கேள்வி வருது. மேலும் ஐயா கூட மேற்கோள் காட்டியிருந்தாரு, காங்கிரஸ் தான் இந்த தேசத்துக்கு வந்து பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இதுக்கு நீங்க மறுப்பூர்லாம் இறைவன் ஏங்க எல்லா இடத்துக்கும் எங்கேயுமே போக முடியலன்னா எப்படி இந்தியா கூட்டணியுடைய ரேலிஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க? எல்லா இடத்துலயும் எல்லா கூட்டங்கள்லயும் பொதுக்கூட்டங்களையும் அதுக்கும் தேர்தல் கேம்பெயின் பேசுறாங்க. வித்தியாசம் இல்லையா? தேர்தல் கேம்பெயின் பண்றாங்க. சும்மா இருக்க தேர்தல் கேம்பெயின் பண்றாங்க. பண்ணிருக்கிறாங்க. எத்தனை கூட்டம் போனாங்க? எத்தனையோ கூட்டம் வரிசையா பேசிட்டே இருக்கிறாங்க. போனாங்க. அதெல்லாம் முடியுது. ஏன் அப்ப நம்ம மாநிலங்களுக்கு போறீங்க சார்? அது எங்க இஷ்டம் சார். அதை உடம்பு பத்தி சரியா உங்களுக்கு என்ன? உங்க இஷ்டம்னா எங்க என்ன? இஷ்டம். அதை நீங்க அரசியல் ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் தனிப்பட்ட இஷ்டத்துக்கு இடமே அது எங்க மக்கள் நீங்க நீங்க ஒண்ணும் நீங்க வந்து ராஜ்யசபாக்கு ஏன் போறீங்க? அரசியல் இருந்து வெளியே போங்க. முடியலன்னா அரசியல் விட்டு போங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்தாச்சு, பாத்துக்கிடுவாங்க. எங்களுக்கு பொய் பேச தெரியாதுங்க. பொய் பொய் எல்லாம் புரட்டு பேசுறீங்க. எல்லாம் இந்த RSS பொய்யதான் பாருங்க. மோடிய மாதிரி பொய் பேசுறது. வாயை திறந்தா உண்மையே வராது அந்த மனுஷனுக்கு. ஏன் நிக்கிறீங்க நீங்க ராஜ்யசபா போறீங்க? கேள்வி. அது மன்மோகன் சிங் ஏன் நிக்கல? எங்க மன்மோகன் இஷ்டம். சிங் வயசாகி போச்சு, உடம்பு சரியில்லா போயிட்டாரா? எங்க அவர் இஷ்டம். ஏங்க நிக்கல? எங்க ஒரு இஷ்டம். தேர்தல் கூட அவர் நிக்கலங்க. தேவை நிக்காம என்ன? கொள்ளைப்புறம் வழியாக அவர் பிரதமரா வந்துட்டே இருந்தார். 2 டைம் அப்படிதான் வந்தார். ஏங்க அவருடைய தகுதியும் இந்த ஆளுடைய தகுதியும் எடை போட்டு பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட். அவர் யாருங்க? பெரிய எக்கனாமிஸ்ட், பெரிய அரசியல் அகில உலக பெயர் பெற்ற ஒரு அரசியல்வாதி. யாரு? மோடி ஆதரிக்கல. பட் அவரை ஸ்டேட் ஜாஸ்திங்க. ஆமா மன்மோகன் சிங் என்ன? ஒரு ஊருக்கு 15 லட்சம் ரூபாய் ஒரு பேக்கப் பண்றதுக்கு 15 லட்சம் ரிமோட் ரூபாய் கண்ட்ரோல்ல இயக்கப்பட்டவர். ஆமா. சோனியா காந்தி ரிமோட் கண்ட்ரோல்ல மன்மோகன் சிங் இயக்குனார். இவர் தான் RSS ரிமோட் கண்ட்ரோல் இயக்கப்படுவார். ஆமா, கரெக்ட். அப்படிதான், உண்மைதான். இவங்களும் RSS கண்ட்ரோல்ல இயக்கப்படுறவங்க தான், இல்லையே நான் சொல்லல. அதனாலதான் 2 கட்சியும் நாங்க தப்புங்கிறேன். 2 கட்சியும் புறக்கணிங்க இந்திய மக்களேங்கிறேன் நான். நீ ஒருத்தரை குறை சொல்ற, இன்னொருத்தரோட கையை ஒத்துக்கிறேன். அதுதான் பிரச்சனையே. உங்களோட இருவரோட கருத்தை பதிவு ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மீது நன்றி. தொடர்ந்து குப்பு செய்திகள்.